பீஃப் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலான்னு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீஃப் நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சோண்டு கறி லீவ்ஸு, டர்மரிக் பவுடர், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வேக வச்சிடணும். 8 to 10 விசில் விடணும். அப்படின்னா தான் அது நல்லா வேகும். 4-5 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுட்டு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அது பவுடராக வரலைன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீங்கள் தனியாகவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு ஒரு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.25 கப் எடுத்திருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் மட்டன் பிரியாணி செய்யலாம், சிக்கன் பிரியாணி செய்யலாம். இப்போ ரைஸ் ஒன் சைடு ஊற வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கீ, அப்புறம் கொஞ்சோண்டு ஆயில், அப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணும். அப்போனா தான் வந்து பிரியாணி எந்தளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அந்த எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரணும். அப்புறம் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா வதக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி பவுடர், அப்புறம் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வதக்கி முடிச்சுட்டு நம்ம தண்ணி வந்து மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 1 கப்பு ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்து நம்ம 1.25 கப் தண்ணி ஊற்றிக்கணும். ஓகேவா? அப்போது நீங்கள் நான் இப்போ வந்து 1.25 கப்பு எடுத்திருக்கனால நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நேரம் தண்ணியை வந்து வேக வச்சிங்க, சப்போஸ் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, உப்பு பத்தலை, காரம் பத்தலை அப்படி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி வற்றிடும். ஸோ நம்ம தம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப்பு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் தம் கட்டுங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் வேகாமையும் இருக்காது, இல்லைனா ரொம்ப குழஞ்சிராமல் நல்லா உதிரியான ஸ்டேஜுக்கு வந்துடும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நல்லா வெயிட் வச்சிடணும். மேலே ஹீட் இருக்கணும், கீழே ஹீட் இருக்கணும். கரெக்டாக 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கணும் அந்த ஹீட்லேயே 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும்.